அனைவருக்கும் வணக்கம். பைக்லஜிம் சீரியல் இன்றைக்கி என்ன ப்ரோமோன்னு சொல்லி பார்ப்போம். இனியா வந்து காலேஜில் வந்து நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வரலாட்டினா உங்களை டிஸ்மிஸ் பண்ணிடுவோம், நீங்கள் உங்கள் பேரண்ட்டோட நீங்கள் வாங்க வந்து என்ன எங்களை விசாரிக்க வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. இனியா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஃபீலிங்காக இருக்காங்க. என்னப்பா இப்படி சொல்லிட்டாங்க, இன்னும் போய் வீட்டில் சொன்னோன்னு வச்சுக்கோ பயங்கரமாக திட்டுவாங்க, என்ன பண்ணுறது இப்போ அப்படிங்கிறாங்க. ஐயோ எங்கள் அம்மாக்கெலாம் தெரிஞ்சிருச்சா ரொம்ப திட்டுவாங்க அப்படின்னு சொல்லி இனியா புலம்பிட்டு நான் வேணா பிரின்ஸிபல் மிஸ்டர் போய் இன்னொருக்க பேசி பார்க்கட்டுமா அப்படிங்கிறாங்க. உள்ளே பார்த்தில எப்படிலாம் திட்டுறாங்கன்னு செம்மையாக கோத்தில் இருக்காங்க. இன்னொருக்க போய் பேசணும்னு வச்சுக்கோ பயங்கரமாக கோப்படுவாங்க, அதெல்லாம் போய் திருப்பி இன்னொருக்கு கேட்க வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. கரெக்டாக நேரம் அவங்க டேடிக்கு கால் பண்ணுறாங்க. என்ன டேடி அப்படிங்கிறாங்க. என்னடாப்பா காலேஜ் போயிட்டியா, காலேஜில் வந்து அதை பற்றி யார் எதுவும் பேசுனாங்களா, எதுவும் சொன்னாங்களா, நீ எப்பயும் போல நார்மலாக இருடா, எல்லோரும் ஆயத்திட்டு சொல்லுவாங்க, ஆனால் இனிமேல் இந்த மாதிரியான நேரத்துக்குலாம் நீ கரெக்டாக வீட்டுக்கு போயிரு, பப்பு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் போகாத, டேடி இருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்னடா எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிறாங்க. இல்லை டேடி காலேஜுக்கு வந்து விஷயம் தெரிஞ்சு போச்சு, போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணியிருக்காங்க, ஸோ பேரண்ட்ஸ் வந்து வந்தால் தான் நாங்கள் காலேஜுக்குள்ளே வருவோம், எங்களை டிசி கொடுத்து டிஸ்மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி எங்களை காலேஜில் மிரட்டுறாங்க டேடி, வையிறாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ எனக்கு என்ன பண்ணே தெரில, அம்மா கிட்ட சொன்னோம், அம்மா பயங்கரமாக சத்தம் போடுவாங்க, பயங்கரமாக திட்டுவாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியாடா, சரி இப்போ பேரண்ட் தான் வர சொல்லியிருக்காங்களே, அம்மா தான் வரணுன்ட்ருக்காங்க, யாருனாலும் வரலாமா அப்படிங்கிறாங்க. இல்லை டேடி பேரண்ட் தான் சொல்லியிருக்காங்கன்னு. அப்புறம் என்னடா டோன்ட் வரி, நான் இருக்கேன், நான் இருந்து அந்த இடத்த சேர்த்து வந்து சால்வ் பண்ணுறேன் சரியா, நீ எதுவும் வந்து எதுவும் நினச்சிக்கிடாத சரியா, நான் கண்டிப்பாக உனக்காக வரேன் ஸ்கூலுக்கு அப்படிங்கிறாங்க. ஓகே டேடி அப்படின்ட்டு ஃபோனை வச்சுறாங்க. நெக்ஸ்ட்டு பாக்கியாக நம்மளுடைய பழனிசாமி சார் ரெண்டு பேரையும் காட்டுறாங்க. அடுத்து பழனிசாமி சார் வந்து சொல்கிறாங்க, என்ன மேடம் காம்படிஷன் வந்து நீங்கள் வந்து கலந்துக்கிட்டீங்க, பட் வின் பண்ணவே இல்லை, நான் மாறி உங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் எடுக்கல, அதனால தான் செல்விக்கு கால் பண்ணேன், செல்வி என்னடனா அக்கா ஒரு முக்கியமான விஷயமா காம்படிஷன் வந்து பாதிலே போயிட்டாங்கன்னு வர சொல்லிச்சு, அதனால தான் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போகணுன்ட்டு வந்தேன், நீங்கள் வேறு காம்படிஷனில் தோத்துட்டிங்களா, அதை உடனே உங்கள்கிட்ட கேட்டால் வருத்தமாக இருக்குமேன்ட்டு 2 நாள் கழிச்சு வந்தேன் நான் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பேசுகிறாங்க. அப்புறம் விஷயம் எல்லாத்தையுமே பாக்கியா வந்து சொல்கிறாங்க. இவ்வளோ நடந்திருக்கோம் மேடம், இவ்வளோ விஷயம் நடந்திருக்கோம், ஐயோ எனக்கு இது எதுவுமே தெரியாமல் போச்சு, சரி இப்போ இனியா பாப்பா எப்படி இருக்காங்க, நார்மலாக இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. அவளாம் நார்மலாக இருக்கா சார், காலேஜ் போயிருக்கா அப்படிங்கிறாங்க. சரி மேடம் அவ்வளோதானே, இப்போ பாருங்கள் எங்கள் அண்ணன் பையன் இருக்காங்க பார்த்தீங்களா, எங்கள் அக்கா பையன், அவனும் அப்படி தான் இதே மாதிரி நிறைய பிரச்சனை, சின்னவங்க பெரியவங்க வயசு பிறகு எல்லாருக்கிட்டையும் பிரச்சனை, அந்த பிரச்சனைலேருந்து அவனை மீட்டு கொண்டு வரதுக்கு எனக்கு ரொம்ப டிலே ஆகுது. இப்போ இருக்கிற பிள்ளைங்க எல்லாமே ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்காங்க, பின்விளைவுகள் என்ன வரும் ஏது வரும்னு தெரியாமலே நிறைய பிரச்சனை போய் அவங்களாவே உள்ளே விழுந்துக்கிறாங்க, எல்லாம் வயசு கோளாறு மேடம் அப்படி, அதனால் நீங்கள் எதுவும் இனிய பாப்பா பற்றி கவலைப்படாதீங்க, இனிமேல் அவள் கரெக்டாக ஆயிடுவா, இனிமேல் எல்லாம் சரியாயிருவானே. ஆமாம் சார் அவளும் நேற்று ஃபுல்லாக அதை தான் சொன்னான், நான் தெரியாமல் பண்ணிட்டேன், நான் மன்னிச்சிருங்க, இனிமேல் எந்த தப்பும் வராது, எந்த தப்பும் பண்ண மாட்டேன், சாரி சொல்லி நேற்று ரொம்ப பாவம் புலம்பிகிட்டே இருந்தா அப்படின்னு இனியாவுக்கு சப்போர்ட்டாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தாத்தா பாட்டி இருக்காங்க, அவங்களே சொல்கிறாங்க, எங்கள் மாமனார் மாமியார் நினப்பில் ரொம்ப அப்படிலாம் கிடையாது, எனக்காக ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க, இனியாவை போட்டு திட்டுறாங்க, ஆனாலும் அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ வந்து கவலைப்படாமல் இரு, இனிமேல் இனியாவை பற்றி எல்லாமே நாங்கள் பார்த்துக்குறோம், நீ உன்னோட வேலையை மட்டும் பாரு அப்படிங்கிறாங்க. ஆனால் எனக்கு தான் மனசு உறுத்தலாக இருக்கும் சார், நான் வந்து இனியாவை சரியாக கவனிக்காமல் குடும்பத்தை சரியாக கவனிக்காமல் வேலைன்னு வேலைக்காகவே ஓடிட்டேன்னு ரொம்ப கவலையாக இருக்குது, பேசாமல் இந்த ரெஸ்டாரண்ட்டெல்லாம் விட்டுருவோம், வேலையெல்லாம் விட்டுருவோம், வீட்டில் நல்லபடியாக பிள்ளைகளை பார்ப்போம்னா அப்படிலாம் தோணுது சார் அப்படிங்கிறாங்க. ஐயோ மேடம் மூட்டைப்பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்தின கதை மாதிரி ஆயிரும் மேடம், அப்போலாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் சின்ன விஷயத்தை நினச்சிக்கிட்டு நீங்கள் எவ்வளோ பெரிய இதில் முன்னேறி எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க, அதை போய் விடுறேன்னு சொல்கிறீங்களா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம், எல்லாம் சரியாக போயிடும், இனிய பாப்பாவும் சரியாக கரெக்டாக திருந்தி அவளாக கரெக்டாக எல்லா வேலையும் கரெக்டாக பார்ப்பா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஆறுதலாக பேசுகிறாங்க. நெக்ஸ்ட்டு இனியா காலேஜை காட்டுறாங்க. தாத்தா பாட்டி 2 பேருமே இருக்காங்க. காலேஜுக்கு வந்து ஈவினிங் ஆயிடுது. அது இனியா விழுந்து வெளியில் வர்றாங்க. தாத்தா பாட்டியை பார்த்தோன்னே பார்த்தியா காலேஜ் எப்படி இருக்குன்னு பார்த்தியான்னு பேசிகிட்டே வரும்போது, என்ன தாத்தா பாட்டி நீங்கள் எதுக்கு இங்கே வந்துருக்கீங்க, என்னாச்சு அப்படிங்கிறாங்க. வேறு எதுக்கு உங்கள் காலேஜுக்கு தானே, காலேஜுக்கா நீங்களா, என்னாச்சு அப்படிங்கிறாங்க. உன்னை கூப்பிட்றக்காக தான் நாங்கள் 2 பேரும் வந்தோன்னே, வழக்கமாக அம்மாவோ இல்லாட்டினா செலியன் அண்ணாவோ அப்படி யாராவது தானே வருவாங்க அப்படிங்கிறாங்க. அவங்களால வர முடியாது, இனிமேல் வேலை இருக்கும், இனிமேல் நாங்கள் டெய்லி ரெகுலராக உன்னை கொண்டு வந்து கூட்டிகிட்டு போவோம், அதுக்கு ஆட்டோவும் பேசியாச்சு அப்படின்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஏமா இனியா அவங்க காலேஜை பார்த்து பாட்டி இவ்வளோ பெரிய காலேஜில் இனியா படிச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வர்றாங்கம்மா அப்படிங்கிறாங்க. ஆமாம் எவ்வளோ பெரிய காலேஜாக இருக்குது இனியா, இங்கேயா நீ படிக்கிற, என் ஃப்ரெண்டு மாறி ஃபோன் போட்டு அவன் பேரை அங்கே படித்தான், அவன் பேத்தி எங்கே படித்தா, அவன் பேரை காலேஜில் ஃபஸ்ட் மார்க் வாங்கியிருக்கான்னு சொல்லி தான் பேத்திக்கிட்டு இருக்க, ஆனால் நீ இனியா என்ன பண்ணுற, நீ ஸ்கூலில் எப்படி ஃபஸ்ட் மார்க் வாங்கினியோ அதே போல் கண்டிப்பாக நீ காலேஜில் ஃபஸ்ட் மார்க் வாங்கணும், என் பெருமையை காப்பாற்றணும் அப்படிங்கிறாங்க. ஓ நீ உன் ஃப்ரெண்டு கிட்டக்க பெருமையை பேசுறதுக்கு அவளை ஃபஸ்ட் மார்க் வாங்க சொல்கிறியாங்கன்ட்டு பார்த்தா தான் சொல்கிறாங்க. ஆமாம் பின்ன இல்லையா அப்படின்னு சொல்லி பாட்டின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வாமா ஆட்டோ வெளியே எனக்கு ரொம்ப நேரம் ஆச்சு, வெயிட் பண்ணிங்க வாங்க போகலான்ட்டு ஆட்டோ வெளியே போயிடுறாங்க. வீடை கட்டுறாங்க. வீட்டில் நைட் ஆயிடுது. நைட்டு எல்லோரும் டைனிங் கடை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் நேரம் வந்து சர்வ் பண்ணிட்டாங்க, இதை சாப்பிட அதை சாப்பிடுன்னு ஒன்று ஒன்றா பரிமாறிட்டு இருக்காங்க.
அப்போ வந்து பாட்டி கேட்குறாங்க, என்ன இனியா காலேஜில் இன்றைக்கி வந்து எதுவும் சொன்னாங்களா பிரின்சிபல் மேடம், டீச்சர்ஸ் யார் எதுவும் சொன்னாங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி அதெல்லாம் எதுவுமே சொல்லலை அவங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே நிஜமாவான்னு சொல்லி செல்லின்னு கேட்குறாங்க. ஆமாம் நான் எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கேட்குறாங்க, காலேஜில் வந்து சும்மா ஆடிட்டோரியத்தில் வச்சு எல்லோரும் மீட்டிங் மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, போலீஸ்லேருந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, எந்த ஸ்டூடெண்ட்ஸ்னாலும் சரி அது தேவையில்லாத வேலையெல்லாம் இனிமேல் பண்ணாதீங்க, எங்கேயும் போகக்கூடாது, இப்போ காலேஜ் விட்டால் வீட்டில் தான் போகணும்னு சொல்லி காமனாக தான் வார்னிங் கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க. காமனாக வார்னிங் கொடுத்தாங்க, ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு செல்லின்னு கேட்குறாங்க. ஆமாண்ணே வேறு ஒன்றும் யாரையும் கூப்பிட்டு எதுவும் இன்னமும் அந்த மாதிரிலாம் பேசவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியே அப்படிங்கிறாங்க. அடுத்து ராதிகாவுக்கு மெசேஜ் வருது செல்லில். என்ன செல்லு மெசேஜ் என்ன அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. அதை பார்க்குறாங்க. மெசேஜ் பார்த்தா இனியா ஸ்கூல்லேருந்து நாளைக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. பட் இனியாட்ட கேட்டால் எதையும் மறைக்கிறா அப்படின்னு அவங்க வந்து ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காங்க.